அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பார்ந்த சகோதரர்களே, நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிமையான வாழ்க்கை முறையில் நாம் கற்க வேண்டிய படிப்பினைகள் நிறைய உள்ளன. அவர்களுடைய வாழ்க்கை முறை எடுத்துக்கொண்டாலே நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், நிறைய அனுபவங்கள் பெறலாம். இன்னும் சொல்ல போனால் பின்வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் இந்த உலகத்துக்கும் நமக்குமான பந்தம் என்ன என்பதை அழகாக பிரித்து காட்டும். ஆகையால் கண்டிப்பாக இந்த ஹதீஸை கேளுங்க. இந்த ரீல்ஸை ஃபுல்லாக கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நமக்கு நன்மை. நாம் நமக்கு எது நமக்கு தெரியுதோ அது பிறருக்கு சொல்லணும், எடுத்துரைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்தால் அது என்ன பண்ணுங்கள், பிற இடத்துல எடுத்து சொல்லுங்கள். சரிங்களா? இதை எல்லாருமே செய்யுங்க. ஆகையால் இப்போ நம்ம ஹதீஸ்க்கு வருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு பாயில் படுக்கக்கூடியது வழக்கம். அதில் ஒரு விதமான படுக்கும்போது அவங்க முதுகில் உடம்புல மேனியில் அச்சு படிகிறது சகஜம் தானே. அதை படுக்கிறதுனால அந்த உடம்புல அச்சு படியுது. இதை பார்த்த அங்கே உள்ள தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த விரிப்பை நாங்கள் ஏற்படுத்தி தருவோமே, உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு இல்லாத மாதிரி நாங்கள் ஏதாவது செஞ்சு தருவோமேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துக்கும் எனக்குமான பந்தம் என்ன? ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த உலகத்துக்கும் எனக்குமான பந்தம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு பதிலும் அல்லாஹ்வின் தூதரே சொல்கிறாங்க. ஒரு வழிப்போக்கர், ஒரு பயனாளி அந்த ட்ராவல் பண்ணி வராரு. வந்துட்டு ஒரு மரத்தில் ஓய்வு எடுக்கிறார். ஓய்வு எடுத்துட்டு அவர் போயிடுறாரு, அவர் சென்று விடுகிறார். அப்போ அந்த பயனாளிக்கும் இந்த மரத்திற்கும் என்ன பந்தமோ அந்த பந்தம் தான் எனக்கும் இந்த உலகத்துக்குமானது. இந்த உலகத்துக்கும் எனக்குள்ள பந்தம் என்ன அப்படின்னா, இந்த பயனாளி வந்துட்டு போனாரே, இதுதான் எனக்கும் இந்த உலகத்துக்குமான பந்தம் அப்படிங்கிறாங்க. அதனால் எனக்கு இது வேண்டாம், ரத்து பண்ணிடுறாங்க. இவ்வளோதான் வாழ்க்கை முறை. நம்ம வந்தோம் போனோம், இவ்வளோதான் முடிஞ்சு. இது நிரந்தரம் இல்லை.